வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன? ஸோ இதை குறித்து இந்த ஒரு வீடியோ பதிவு நமக்கு விளக்குகிறது. ஸோ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு வந்து முதல்வராக பொறுப்பேற்றது 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதிய தொகையை 3000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளும் இதை அறிவித்தார். இதற்கான தகுதியுள்ள பயனாளிகளை கண்டறியும் மறுசீரமைப்பு பணிகள் விரைவில் தொடங்கப்பட நிலையில் முதியோர்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை நேரடியாக வீட்டிற்கே வழங்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் மூத்த குடிமக்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம் மற்றும் ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு போன்ற கூடுதல் சலுகைகளும் இந்த அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளன. மகளிருக்கான 2500 ரூபாய் உரிமை தொகை திட்டம் தனியாக செயல்படுத்தும் என்பதால் 60 வயதிற்கு உட்பட்டோர் மற்றும் மேற்பட்டோருக்கு தனித்தனி நிதி திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நன்மைகளை பெறுவதற்கு முதியவர்கள் தங்களது ஆதார் மற்றும் பயோமெட்ரிக்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த அதிரடி திட்டங்கள் அதிரடி மாற்றங்களாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி என்னன்றதை வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. பொற்கால திட்டம் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி. தமிழக அரசின் நலத்திட்டங்கள் தகுதி மற்றும் இகேஒய்சி செய்ய வழிமுறைகள். கடந்த காலம் சிரமங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசைகள், குறைவான உதவித்தொகை 1000, மருத்துவ செலவுகளுக்கான கவலை. புதிய மாற்றம் மற்றும் கண்ணியம் பாதுகாப்பு. வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். உயர்த்தப்பட்ட மாதாந்திர ஓய்வூதியம் 3000. முழுமையான மருத்துவ காப்பீடு 25 லட்சம். மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சிரமங்களை முற்றிலும் நீக்கும் வகையில் அரசு அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஸோ அரசினுடைய 4 தூண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நிதி பாதுகாப்பு, மாத 3000 ஓய்வூதியம், உணவு பாதுகாப்பு, வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள், பயண சுதந்திரம், வெற்றி யாத்திரை இலவச பேருந்து மற்றும் சிறப்பு இருக்கைகள். ஓகேங்களா. சுகாதார பாதுகாப்பு, ஆண்டுக்கு 25 லட்சம் மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க. ஸோ நிதி பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மாதாந்திர ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டிருக்கு. 1000 ரூபாயிலேருந்து தற்சமயம் 3000 ரூபாயாக. யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் மற்றும் விதவைகளுக்கு இது கிடைக்கும். ஸோ அடுத்த மாதம் முதல் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டு புதிய தொகை கணக்கில் வர வைக்க போகிறாங்க. தெளிவுபடுத்துகிற எந்த திட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்துன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ 21 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000. அது இந்த மாதம் தான் கொடுத்துருக்காங்க. அது விரைவில் 2500 உயர்த்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60 வயதை கடந்தவுடன் இந்த தொகை நிறுத்திடுவாங்க. முதியோர் ஓய்வூதியமாக உங்களுக்கு மாறிடும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாதம் 3000. கலைஞர் உரிமை தொகை கிடைத்தாதவருக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக பொருந்தும். உணவு பாதுகாப்பு. வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் தாய்மானவர் திட்டத்தை தொடங்கிட்டார் முதல்வர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழக ரேஷன் கடையில் உள்ள கைரேகை அல்லது பதிவு அவசியம் படவில்லை. ரேஷன் விற்பனையாளரை பொருட்களை வீட்டிற்கு நேரில் கொண்டு வருவார். அனைத்து பொருட்களும் இலவசமாக உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்படும். பயனாளிகள் 16.77 லட்சம் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இதில் பயன்பெற்று வராங்க. ஸோ உங்களுக்கான செலவு அரசே இருக்குது. இந்த திட்டத்திற்கான முழு போக்குவரத்து செலவையும் ஆண்டுக்கு 30 கோடி ரூபாய் அரசே வழங்குகிறது. வண்டி வாடகை அரசு செலுத்துவது 100. வண்டி வாடகை அரசு செலுத்துவது மலைப்பகுதிக்கு 100, கிராமப்புறத்துக்கு 40, வண்டி வாடகை நகர்ப்புறத்துக்கு 36. நீங்கள் ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டியதில்லை. எந்த போக்குவரத்து செலவும் உங்களுக்கு கிடையாது. அடுத்து பயண சுதந்திரம். எங்கும் இலவச பயணம். வெற்றி யாத்திரை திட்டம். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் இலவச பயணம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பேருந்துகளில் சிறப்பு இருக்கைகள். பாதுகாப்பான செலவில்லாத மரியாதையான பயணத்தை உரிமை கோரலாம். அடுத்து சுகாதார பாதுகாப்பு. 25 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் மருத்துவ செலவுகளை அரசே முழுமையாக கவனித்து கொள்ளும். ஸோ 25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு என்ன பயன் அப்படின்றது ஒரு அட்டவணையாக டேபிளராக இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். 60 வயது மேற்பட்டவர்களுக்கு ஓய்வூதியம், ரேஷன், இலவச பேருந்து, 25 லட்சம் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 70 வயதுக்கு மேற்பட்டவருக்கு இது எல்லாமே கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு காப்பீடு தவிர
பிற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 25 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஆதரவற்ற விதவைகளுக்கும் இது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பணம் வரவில்லை அப்படின்னா இகேஒய்சி சரி செஞ்சுக்கோங்க. கடந்த மாதம் 1000 வங்கி கணக்கில் வரல அப்படின்னா இகேஒய்சி பயோமெட்ரிக் அப்டேட் இல்லை, அது செக் பண்ணிக்கோங்க. நேரடியாக உங்கள் வங்கி கணக்கு ஆதார் மையத்துக்கு செல்லவும் உங்கள் பயோமெட்ரிக்கை நீங்கள் பதிவு செஞ்சுட்டு இகேஒய்சியை புதுப்பிச்சுக்கோங்க. அப்டேட் செய்தவுடன் நிலுவையில் உள்ள தொகைகள் 3000 எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ முழுமையான பாதுகாப்பு இனி முதியோருக்கு. முதியோரை மதிப்போம், உரிமைகளை சேர்ப்போம். இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்கள் இகேஒய்சி அப்டேட் போன்ற முக்கிய தகவல்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ இதை பற்றி தான் விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.